இடம் வளம் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரெண்டையுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியவர்மன் அவர்கள் என்னோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ஆஸ் யூஷுவல் லெட் ஸ்டார்ட் வித் ரிவ்யூ. நான் ரிவ்யூ முதல்ல நான் பார்த்துடுறேன். நான் மேகலா ஆஸ் யூஷுவல் நிறைய போட்டிருக்காங்க, ஒவ்வொரு விஷயமும் போட்டிருக்காங்க. நம்ம பேசின ஒவ்வொன்றுமே பார்க்குறாங்கன்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேகலா. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர். இதுல மஞ்சரிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது, டோன்ட் வரின்னுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வி அக்செப்டட். பட் நீங்க நேற்று பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது அப்படின்னுட்டுன்னு. இன்னொரு ஐடி தோட்டமும் பறவைகளும் அவரும் சொல்லியிருக்காரு. மஞ்சரி வர்ஸ்ட் ஆட்டிடியூட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃப்ரம் த பிகினிங் வி ஆர் சேயிங் தட். அப்புறம் விஷால் அப்பா வந்தப்போ மஞ்சரி ரொம்ப அழகா சமாளிச்சாங்கன்னுட்டு மேகலாவே சொல்லியிருந்தாங்க. எஸ், ஏன்னா அவங்களுக்கு மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும்தான் அடுத்தவங்களை குத்தணும். மத்தவங்க யாருன்னா தன்னை ஒரு குற்றம் சொல்லிட்டாக்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடான ஆளு. ஸோ அவங்க எப்படி சமாளிக்கணும், எப்படி முகத்தை வச்சுக்கணும், அப்படியே முகம் மாறிடுது. ஆனா மத்தவங்க எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கணும் இவங்க என்ன சொன்னாலும்ன்ற மாதிரி ஒரு இதா வந்து. இன்னொரு ஐடி ஜூலியானா சிரல்னு சொல்லிட்டு ஒருத்தர். எஸ், ஐ அக்ரி, மஞ்சரி இஸ் நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்றாங்க. நம்ம பொய் சொல்றது, மாத்தி மாத்தி பேசுறத கூட நம்ம ஓகே ஃபைன், அது அவங்களோட இது. இல்ல நேரத்தை பொய்கள் அடுத்தவர்களை பாதிக்காமல் இருக்கும் வரை நல்லதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட நம்ம போகலாம். இல்ல சில விஷயங்களுக்கு பேசாமல் இருப்பதும் ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது நாம மட்டும் இல்ல, கூட இருக்கிற எல்லாரையுமே அழிச்சிடும். எல்லாரையுமே டவுன் பண்ணிட்டோம், எல்லாரையும் அழிச்சிடும். அவங்க அதுதான் சொல்றாங்க, ஷி இஸ் அ நெகட்டிவ் கேரக்டர்ன்றாங்க. அதனால அவங்களுக்கு பப்ளிக் ஓட் கிடைக்கலன்றதெல்லாம் அது வேண்டாம் நம்மளுக்கு. பட் ஷி இஸ் நெகட்டிவ் கேரக்டர், அது மட்டும் கிளீனா சொல்லிக்க விரும்புறோம். இன்னொன்னு குழலி தருண்னுட்டுன்னு அவரு அவங்களா ஹியாஷி தெரியல, குழலி மேம் தான் இருக்கணும். அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா சொல்றாங்க, அப்பா அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸா சொல்றாங்க. மஞ்சரி மட்டும் இல்ல, குடும்பமே இப்படிதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மஞ்சரி லயர் ஒன்லி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஹோல் ஃபேமிலியும் லயர்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் மேகலா நிறைய தீபக் இஷ்யூ பத்தி எல்லாம் நம்ம பேசினதை பத்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. கணபதி சாரும் சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ் வரப்போ எதுக்கு இப்படி எல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு சஜஷன் எல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் கணபதி சார் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். ரயானை பத்தி சொல்லியிருக்காரு. ரயானை எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாம போல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. வை பிகாஸ்னாக்கா 13th வீக்க கிராஸ் பண்ணிட்டாக்கா எல்லாரும் பயப்படுறாங்க, he will get the golden pass அப்படின்னு சொல்லிட்டு. so they are frightened of him அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ், தட் இஸ் கரெக்ட். கண்டிப்பா இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னொன்னு ஞான பிரகாசம் சார், அவரு பிபிக்கு உள்ள வர கெஸ்ட் நேரடியா கண்டஸ்டன்ஸ் கிட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது தேவையில்லாதது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஈவன் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த சேம், வி ஆர் சேயிங் த சேம். நாங்க சொல்றதும் அதுதான் அப்படின்றத சொல்ல வரேன். ஆல்மோஸ்ட் எல்லா இதுவும் நான் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதுல நீ நேத்து ஒரு இது அனுப்பின எனக்கு. I just want to talk about it. ஆயிஷா என்ற ஐடியில இருந்து ஒருத்தர் எனக்கு பர்சனலா மென்ஷன் பண்ணி ஒன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பிரியா, யூ சீம்ஸ் டு ஹாவ் அ ப்ராப்ளம் ஸ்பெசிபிக்கலி வித் முத்து அண்ட் மஞ்சரி. எனக்கு தெரியல வாட் ப்ராப்ளம் ஐ எம் ஹேவிங் வித் முத்து அண்ட் மஞ்சரி அண்ட் ஹவ் ஐ எம் ரிலேட்டட் வித் முத்து அண்ட் மஞ்சரி எனக்கு தெரியல. Just spit your venom out and humans have forgets ன்னு சொல்றாங்க. Yeah, I agree, but I don't know what venom I am having on them ன்றத நீங்க தான் சொல்லணும். Forget about their speakersன்றத சொல்றாங்க. நாங்க யாருமே பேச்சாளர்ன்றத நாங்க மென்ஷன் பண்ணவே விரும்பல. நாங்க அங்க எல்லாருமே நாங்க ஈக்குவல், எல்லாரும் ஈக்குவல்ன்றதான் நாங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். இவங்கதான் ஒரு சின்ன விஷயத்த வேற வேற வார்த்தைகள் போட்டு கோர்வையாக பேசுவது போல் அழகான நளினமான வார்த்தைகள் எல்லாம் கோர்த்து பேசிட்டு இவங்கதான் அங்க வார்த்தை விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பீக்கர்ஸ்ன்றத நாங்க சொல்லல, they started actually and I don't have any venom and they are nowhere related to meன்றத நான் சொல்ல வரேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, யூ மஸ்ட் ஹாவ் கிராட்டிடியூட் இன் முத்து
has voted strongly the free nomination pass to Ranjit ன்னு சொல்றாங்க. why must I feel gratitudeன்றது எனக்கு தெரியல. ரஞ்சித்துக்கு முத்து வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க, எனக்கு என்ன வந்தது, இதுல என்ன கிராட்டிடியூட் இருக்கு? அவர் நல்லா பண்ணினாரு, இல்லைனாக்க முத்துக்கு ஃபேவரா எதனா பேசியிருப்பாரு, அதனால போட்டிருப்பாங்க. அது இன் பிட்வீன் த கண்டஸ்டன்ஸ். வாட் பாதர்ஸ் மீ ஆர் வாட் மேட்டர்ஸ் மீன்றது எனக்கு தெரியல. ஆயிஷா, யூ மிஸ்டேக்கன் ரெவ்யூ. நாங்க வந்துட்டு நியூட்ரல்ன்றதெல்லாம் வந்துட்டு சொல்றதை தாண்டி அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ, இன்னைக்கு பாசிட்டிவா பேசுறவங்க நாளைக்கு நெகட்டிவா ஏதாச்சும் பண்ணாலும் நாங்க அதை மென்ஷன் பண்ணி சொல்றோம். நீங்க சொல்றீங்க அது ஹியூமன் பகெட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹியூமனோட இதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் பேசிட்டு போயிடுறேன், நான் மஞ்சரி பத்தி நான் மறந்துடுறேன். நான் என்ன சொல்றது, மை ட்ரீம் கேர்ள் எல்லாம் மஞ்சரி கிடையாது. ஸோ ஐ டோன்ட் கோ ட்ரீம் அபவுட் மஞ்சரி. ஐ கோ ஸ்லீப் வித். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் மறுநாள் நான் ஷோ பாக்குறேன். அந்த லைவ் பாக்குறப்போ மஞ்சரியோட இது இப்ப இன்புட்ஸ், நான் மஞ்சரி இது எடுக்கணும், இப்போ ஒவ்வொருத்தரா என்ன நடக்குதுன்றதை எடுக்கிறப்போ, மஞ்சரி இது இன்புட்ஸ் எடுக்கிறப்போ, த சேம் லைவ், த சேம் மேனிபுலேட், த சேம் ப்ரோவோக் கம்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். இட்ஸ் அ டெய்லி ரொட்டீன். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? இங்க திருந்த வேண்டியது நானா அவங்களா? லுக் ஆயிஷா, ஐ டோன்ட் ஹேவ் எனி பர்சனல் வெஞ்சன்ஸ். எனக்கு மஞ்சரி யாருன்னு கூட தெரியாது, முத்து யாருன்னு கூட தெரியாது எனக்கு. இப்பதான் முத்துவோட ரீல்ஸ் எல்லாம் பழசெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது கூட வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரூல்க்கு அகெயின்ஸ்டா எல்லாம் கூட பேசியிருக்குது. நீ கூட எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் பாஸ்ட் ரீல்ஸ், அது வேண்டாம் நம்மளுக்கு. வில் டாக் அபவுட் ஒன்லி த இது. லுக் ஆயிஷா, வி டோன்ட் ஹேவ் எனி பர்சனல் வெஞ்சன்ஸ். மஞ்சரி என்ன பண்றாங்க, முத்து என்ன பண்றாங்க, we talk about it. Initially we were supporting Arun, and when Arun started supporting this love pair in the lovebirds vandittu Vishal and Darshika, we stopped supporting him and we said நீ பண்ற வேலைக்கு பேரு வேற. So we have certain things to initiate everyone என்றத நாம சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா யூ மென்ஷன் மீ as Miss Priya நட்டன் சொல்லிட்டு போட்டதுனால நான் இவ்வளோ பெரிய விளக்கங்கள் நான் உங்களுக்கு தர வேண்டியதா இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோன்னு நினைக்கிறேன் ஹரேஷ். இதுவே வந்துட்டு ரெவ்யூவே வந்துட்டு ரொம்ப லாங்கா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஓகே ஹரேஷ், இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மஞ்சரி ஆயிஷா ப்ரோவோக் பண்ணல என்ன, பட் ஸ்டில் மஞ்சரி ஃபேமிலி வந்தது நேத்து, அதை பத்தி பேசலாம். மஞ்சரி சிங்கிள் மதர் அப்படின்னுட்டுன்னு வந்து ஒரு ஷோல, கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு ஷோல வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தட்ன்றதை தான் நான் கேட்கிறேன். சிம்பத்தியா, உன்னோட டேலண்ட், உன் மேல இருக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாம் வச்சுதான் நீ விளையாட வர. இது இந்த சிங்கிள் மதர்ன்ற ஒரு கார்டை எதுக்கு எடுக்கிறீங்கன்றத கேட்கிறேன். மோஸ்ட் நீங்க வந்துட்டு வெளியில சொல்லியிருக்கீங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ரேர் கேசஸ் இந்த சிங்கிள் மதர்ஸ் கிடையாது. நான் நிறைய சிங்கிள் மதர்ஸ் பார்த்திருக்கேன். அவங்க குழந்தைங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்றதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த சிங்கிள் மதர் கான்செப்ட்ன்றது ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்துட்டு அது ரொம்ப ரேர் விஷயமா இருக்கலாம். இட் இஸ் காமன் நவ். ஸோ இந்த ஒரு சிம்பத்தி கார்டெல்லாம் எடுத்துட்டு இங்க வராதிங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர். அண்ட் இந்த ஷோக்கு வந்துட்டு தேவை கிடையாது. நாங்க அந்த பர்சனல் உள்ளேயே நாங்க போறது கிடையாது. அப்படி இருக்கும் போது எதுக்கு மஞ்சரியோட பர்சனல் இது வரைக்கும் இப்போ ஒரு சில இதுக்கு எல்லாம் வந்து அனிதா வந்த எபிசோட்ல எல்லாம் கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணை தாண்டா பண்ணணும்னுட்டுன்னு பிக் பாஸ்க்கு முன்னாடி வந்தப்போ இருந்தது. இப்போ இந்த மாதிரி பொண்ணா வேணாம், எனக்கு கல்யாணமே வேணடாப்பா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்ற மாதிரி எல்லாம் மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இருந்தாங்க. புஷ்பா புருஷன் யாருன்னு கேட்கறதுக்கு அடுத்து வந்துட்டு அனிதா புருஷன் யாருன்னு கேட்கறதுன்னு பிரபாவெல்லாம் போட்டு நிறைய அந்த மாதிரி எல்லாம் கிண்டல்கள் கேலிகள் இருந்தது. பட் we didn't talk about it. ஏன்னா 10 இயர்ஸா நம்ம ஒரு ஃபீல்ட்ல இருக்கோம், ஜேர்னலிஸ்டா இருக்கும். we don't want to talk about all these stuffsன்ற அதுக்குன்னு இருக்காங்க சில பேர் கலாய்ச்சிட்டு பேசிட்டு போறாங்க. அது வந்துட்டு their rights. நம்ம நீ செய்யறது தப்புன்னுட்டு நான் அவங்களையும் சொல்லல. what they have, what they see, what they feel, they are doing it. so இந்த சிங்கிள் மதர் கான்செப்ட் எல்லாம் எடுபடாது. don't do that. சிங்கிள் மதர்னாக்கா ஒன்னும் கிடையாது. அப்பா கூட இருந்து வளர்க்குற குழந்தைய நீ தனியா வளர்க்குற, அவ்வளவுதான். தட் மீன்ஸ் இப்ப இன்னைக்கு வந்துட்டு வீட்டுல 2 பேருமே சம்பாதிக்காத ஃபேமிலியே கிடையாது. ஸோ உனக்கு ஒரு வருமானம் வருது, அவ்வளவுதான் விஷயம்.
சோ இதுக்கு இந்த சிங்கிள் மதர் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லாத ஒண்ணா நான் பார்த்தேன் நானு. இன்னொன்னு வந்துட்டு அவங்க சிஸ்டர் சொல்றாங்க, நீ பேசுற விதம் புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம், அதுக்குதான் வந்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு மாத்தி சொல்றாங்க, பொய் சொல்றாங்கன்னுட்டு நாம சொல்றோம்னு சொன்னாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க வந்து குழந்தைகிட்ட வந்துட்டு டெவில் டாஸ்க்ல அம்மா பார்த்து பயந்துட்டியா, அது நமக்கு புரிஞ்சது இல்ல. அப்போ நம்ம அதை பத்தி எல்லாம் ரொம்ப கியூட்டா பேசணும்ல மஞ்சரி, குழந்தை பத்தி எல்லாம், அப்ப அது நம்மளுக்கு புரிஞ்சது இல்ல. சோ அது நார்மலா தானே பேசினேன். இப்ப இங்கேயும் வந்துட்டு ஃபேமிலி கிட்டயும் வந்துட்டு நீ நார்மலா தான் பேசின, நீ தூய தமிழெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசல நீ. அப்படி இருக்கும் போது இப்போ என்ன இது இது என்னன்னாக்கா, இது பேச்சாளர்கள் கான்பரன்ஸ் மீட்டிங் எல்லாம் கிடையாது பிக் பாஸ் ஹவுஸ். நீ அந்த அளவுக்கு நீ பேசணும், நீ அந்த அளவுக்கு தெளிவான தூய தமிழ்ல பேசணும்னுட்டு உனக்கு யாரு சொன்னது? எதுக்கு வந்து இங்க பேசி எல்லாரையும் இப்ப நீங்களே சொல்றீங்கல்ல புரிஞ்சுக்க முடியலன்னு. புரிஞ்சுக்க முடியலனாக்கா புரியலன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. சோ நீ பேசுறது புரியல, அப்போ உனக்கு புரியுது இல்ல அது புரியலன்னுட்டு அதைத்தானே நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம். 4 பேருக்கு புரியுற மாதிரி பேசுங்கன்றது தானே நாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு எதுக்கு இப்போ அப்ப ஃபேமிலி வராங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுறீங்க, குழந்தை வரான் குழந்தைகிட்ட நல்லா தான் பேசுறீங்க, நாங்கெல்லாம் பேசுற பாஷை தான் பேசுறீங்க. இப்ப ஏதோ நீங்க ஒரு பேச்சாளர் போட்டிக்காக நீங்க போறீங்க, இல்ல பேச்சாளர் ஒரு கான்பரன்ஸ் மீட்டிங்ல போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா தட்ஸ் ஃபைன், நான் ஐ வில் அக்செப்ட் வாட் யூ சே. இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம இங்க வந்துட்டு எதுக்கு இந்த தூய தமிழ் பேசுறேன்னுட்டு நீங்க பிஹேவ் பண்றீங்க, வேற வேற வார்த்தைகள் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இதுதான் வந்துட்டு சுத்தமா புரியல. இது நாகரீகமும் கூட இல்லைன்றத சொல்ல வர. இது ஒரு விஷயம் நடந்தது. இதுக்கு வந்துட்டு மஞ்சரி சொல்றாங்க, வெளியில போனாக்கா பொய்க்காரின்னுட்டு யார் சொன்னாலும் நான் அப்படியே தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னாங்க. சூப்பர். இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அத இதுக்கு மேல மஞ்சரி பத்தி ஒன்னும் சொல்றதுக்கே இல்ல. இது வந்துட்டு வேற யாரும் சொல்ல, அவங்களே சொல்லிக்கிறாங்க. சூப்பர் அப்படின்றதுதான் சொல்ல வர. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ்? மஞ்சரியோட ஃபேமிலி அவங்க பிஹேவ் பண்ணின விதம் எல்லாம் எப்படி இருந்தது? நான் நேத்தே சொன்ன மாதிரி மஞ்சளுடைய ஃபேமிலி நிறைய இடங்கள்ல மாத்தி பேசினாங்க. அவங்களுடைய சிஸ்டர் ஹஸ்பண்டே வந்து சில இடங்கள்ல மாத்திலாம் பேசினாரு. அதெல்லாம் பாக்குறப்போ நீங்க தானுங்க ஃபர்ஸ்ட் வந்து ராணவ் சௌந்தர்யா நல்லா இருக்கு, அந்த பேர் நல்லா இருக்கு, அவங்க பண்ற அந்த சண்டைகள்லாம் பாக்குறதுக்கு அழகா தெரியுதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்ன திடீர்னு சௌந்தர்யா மேல நீங்க ஏன் பாயிறீங்க, இப்போ எதுக்கு வந்து அவங்களை அக்யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. பட் இது வந்து இந்த சிங்கிள் மதர் அப்படிங்கிற அந்த டாபிக்கை வந்து மஞ்சரி எதுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும்பாலான வீடுகள்ல சிங்கிள் மதர் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். பெரும்பாலான வீடுகள் சென்னையிலேயே வந்து இன்னைக்கு வந்து 60% ஆஃப் ஹவுசஸ் வந்து சிங்கிள் மதர்ஸ் தான் வந்து பண்றாங்க. அவங்களுடைய டாக்டரையோ இல்லை சன்னையோ வந்து அவங்க தான் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க, அவங்க தான் வந்து வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு அதுதான் வந்து தமிழ்நாட்டிலேயே பெரும்பாலான இடத்துல அப்படிதான் இருக்கு. அது வந்து மறக்க முடியாத விஷயம். அன்னைக்கு வந்து ஏதோ அபூர்வமா ரேரா 1 or 2 கேசஸ் அப்படி இருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து அது நிறைய இருக்கு. நிறைய பேர் தமிழ்நாட்டிலேயே 60% 70% ஆஃப் ஆளுங்க வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரேரான விஷயம்னு நீங்க காட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல அவங்க சிங்கிள் மதர் நீ ஏன் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அதை கோட் பண்ணிருக்கலாம், சிங்கிள் மதரா நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணிருக்கலாம். ஏன்னா என்னுடைய சம்பளம் மட்டும்தான் போயிட்டு இருக்கு, நான் அதுலதான் வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வேணா கோட் பண்ணிருக்கலாம். மேபி அது அது அதை மட்டும் கோட் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு பாக்குறேன் நான். மற்றபடி நீங்க சிங்கிள் மதர் டாபிக் எல்லாம் எடுத்துட்டு வர்றது என்னை பொறுத்தவரை அது இந்த ஷோக்கே சூட் ஆகாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்கலாம். கண்டிப்பா இது என்னத்துக்காக சம்பந்தம் இல்லாம அந்த சிங்கிள் மதர் கான்செப்ட் வருதுன்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி பேசினா நான் கூட பேசலாம். சரி, எனக்கு வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு பர்சனல்ஸ் எல்லாம் பேச வேண்டாமேன்றது தான் நான் யோசிக்கிறேன் நானு. நானே வந்து இப்போ நிறைய பாடகர்களுடைய அவங்களுடைய பாடகர்களாகட்டும் டைரக்டர்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் பத்தி எல்லாம் வந்து பேசக்கூடிய இடத்துல வந்து வருண் அவரோட அந்த சினிமா கண்டக்ட் எல்லாம் பண்ணும்போது அந்த ஒரு இது வந்துச்சு, அந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும்போது சில இடங்கள்ல நானே சில விஷயங்களை தவிர்த்துடுவேன். எனக்கே என்னுடைய கிளாஸ்ல என்னுடைய காலேஜ் லெக்சரரா இருந்தாரு ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய ஃபேமிலிலேயே இஷ்யூஸ், அவருடைய ஒய்ஃபை பிரிஞ்சிருக்காரு அவர் இப்போ. ஸோ அந்த டிவோர்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அதை பத்தின டாபிக்ஸ் எல்லாம் வரும்போது நான் அதெல்லாம் மேல் டாப்பா போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் தெரியாதவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் இது வந்து அவங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ்ங்கிறப்போ அந்த பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் மெயின்டைன் பண்றது.
ஏன்னா பர்சனல் கண்டிப்பா. மேட்டர்ஸ்ங்கிறது அவங்களுக்குள்ள என்ன புரிதல் இருக்கோ, அவங்களுக்குள்ள என்ன சண்டையோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியல. இப்ப நானே வந்து அந்த மியூசிக் டைரக்டர் அவருக்கு கால் பண்ணி என்னண்ணா இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவர் வந்து அவருடைய சைட்ல இருக்கிற கருத்துக்கள் சொல்றாரு. பட் அவங்க ஒய்ஃப் சைட்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம அதை தெரியாம நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம பேச முடியாது எதையுமே. சோ அது மாதிரி தான் கண்டிப்பா. இதுவும். இது வந்து மஞ்சரி சைடு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. சிங்கிள் மதரா அவங்க எதை கோட் பண்ண விரும்புறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா நீங்க சிங்கிள் மதர்ன்னு கோட் பண்ண கோட் பண்றது ஓகே. பட் எதுக்காக அந்த டாபிக் நீங்க எடுத்துட்டு வரீங்க? எதுக்காக நீங்க அந்த அதுதான் டாபிக் கொண்டு வரீங்க அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்தினாதான் வந்து எல்லாருக்கும் புரியும். நீங்க இஷ்டத்துக்கு நான் சிங்கிள் மதர், நான் சிங்கிள் மதர், நான் சிங்கிள் மதர்னு போற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு கேமராலையும் நீங்க வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அக்வர்டா தான் இருக்கும் அது. கண்டிப்பா. ஏன் உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னால உன் குழந்தைய வளர்க்க முடியாதா? வாட் இஸ் த சிங்கிள் மதர்ன்றது தான் நான் கேட்கிறேன் நானு. சிங்கிள் மதர பத்தி வந்துட்டு இவ்ளோ கோவமா பேசுறேன்னாக்கா, நாங்கலாம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம் தான். இப்ப ஏன்னா, திஸ் கொரோனா டைம் வந்துட்டு அந்த கரெக்ட்டா வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இறந்தப்போ, அந்த அடுத்த ஒரு வாரத்துக்கே என்ன பண்ணினாங்க, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணப்போ 50% ஆஃப் த சேலரி குடுத்தாங்க எனக்கு. நானும் மதர் தான். நான் என்ன பண்ணுவேன் நான் அந்த 50% சேலரி வச்சுட்டு? சோ இந்த சிங்கிள் மதர் கான்செப்ட் வரப்போ நிறைய இருக்கு விஷயம். எல்லாருக்கும் பர்சனல் ஹர்ட்டிங்ஸ்ன்றது நிறைய இருக்கு. சோ அது வந்துட்டு ஒரு கார்டா, ஒரு விக்டிம் கார்டா எல்லாம் தூக்கிட்டு வராதீங்கன்றது தான் நான் சொல்றேன் நானு. எவ்ரி ஒன் ஹேஸ் சம்திங் இன் தேர் லைஃப். நாங்க அந்த மாஸ்க நாங்க போட்டுக்கவே விரும்பல நாங்க. அதை எடுத்து வச்சுட்டு என்னோட டியூட்டி இப்ப இது என்ன இது ஜேர்னலிசம் வாட் வி ஹேவ் டு டூ. இது ஆங்கரிங் நம்ம பண்ணிட்டு இருக்குது. நாங்க ஆக்சுவலி வந்துட்டு நாங்க எல்லாம் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஆங்கர்ஸ். ரிகார்டிங் பாலிடிக்ஸ் தான் நாங்க எம்எல்ஏ எம்பிஸ் தான் வந்துட்டு இது வரைக்கும் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம். சோ நாங்க வந்துட்டு இப்போ இந்த பிக் பாஸ்ன்றதுனால வந்துட்டு இந்த 8th சீசனும் பிக் பாஸ பத்தி ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிருக்கோம். சோ இப்ப இந்த பிக் பாஸ பேசுறப்போ நாங்க ஆங்கர்ன்னு தான் சொல்லிக்கணும். சோ எங்களுக்கு எல்லா ஃபீல்டும் தெரியும். 10 இயர்ஸா வி ஆர் டிராவலிங் இந்த ஃபீல்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியல. இது அது என்ன சொல்றது, நாங்க ட்ரெயின்ல, பஸ்ல ஓடுறது, ஓடி வர்றது, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஃப்ரைடேஸ்ல நான் சென்னையில இருந்து நான் கிளம்பி நான் பஸ்ல வரணும்னாக்கா ஃபுட்போர்ட்ல எல்லாம் தொங்கிட்டெல்லாம் நான் வந்திருக்கேன் நானு. சோ எவ்ரி ஒன் ஹாவ் ப்ராப்ளம்ஸ், எவ்ரி ஒன் ஹாவ் டிஃபிகல்டிஸ். அது அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும் போது இப்ப இப்ப இவங்க சொல்றப்போ நம்ம எல்லாமே சொல்லணுமோ, நம்ம தான் சொல்லாம இருக்கோமோன்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா நாங்கெல்லாம் சொன்னாக்கா வந்துட்டு ஒரு சினிமா 3 மணி நேரம் கூட தாண்டி போயிடும்ன்றதான் சொல்ல வரும். எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கு மஞ்சரி. இன்னும் அந்த சிங்கிள் மதர் கொண்டு வராதீங்க. சிம்பத்தி தேடாதீங்க. நீ அந்த முதல்ல அந்த எப்ப அந்த செல்ஃப் சிம்பத்தி வருதோ நம்ம எந்திரிச்சுக்க முடியாது அதுக்கப்புறம். இல்ல அது ஒரு என்ன சொல்றது, ஆயுதமா பயன்படுத்தாதீங்க. சிங்கிள் மதர்ன்றத ஆயுதமா சிம்பத்தி கார்டு யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு கேமையோ இல்ல ஒரு லைஃபையோ நீங்க ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு சிம்பத்தி கார்டு வந்து என்னைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பத்தி கார்டை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க லைஃப்ல தோத்துட்டீங்கன்னு அர்த்தமாயிடும். நீங்க உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் வச்சுதான் நீங்க வந்து ஜெயிக்கணும் லைஃப். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து மனநிறைவை கொடுக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த இடத்துல நீங்க சிம்பத்தி கார்டை யூஸ் பண்ணி நான் வந்து சிங்கிள் மதரா இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த இடத்துல நீங்க அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து லைஃப்ல நீங்க கம்ப்ளீட்டா யூஆர் லூசர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல அந்த சிம்பத்தி கார்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. எனக்கு இல்ல அது கேட்டதுக்கு அப்புறமே வந்துட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆனேன். நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாம் யாருக்கும் சொல்லாம நாமளே அந்த முகமூடிய தேவைக்கு ஏத்த மாதிரி இப்போ அவ்வளவு அலைச்சல் பட்டு ஆபீஸ்க்கு வரப்போ கூட வந்துட்டு நான் அவ்வளவு நேரம் பஸ்ல டிராவல் பண்ணதோ ட்ரெயின்ல டிராவல் பண்றதோ அந்த டயர்ட்னஸ் கூட நான் காட்ட மாட்டேன். நான் அப்படியே தான் ஆபீஸ்ல வந்துட்டு நல்லா கிளீனா உடனே போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நான் வந்து அழகா வந்து உட்காந்துடுவேன் நானு. ஸோ டூயிங் லைக் திஸ் நம்ம ஜாப் எல்லாம் லாங்ல இருந்தெல்லாம் நான் வரேன். நான் அந்த மாதிரி எல்லாம் நான் சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற ஆள் நான். இந்த மாதிரி ஒரு ஆயுதங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆயுதங்கள் எல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. ஏன்னா எஸ்டர்டே நான் கேட்டதுல இருந்தே நான் ஐ எம் வெரி மச் டிஸ்டர்ப் ரிகார்டிங் த. ஸோ மஞ்சரி இது எனக்கு ரொம்ப சீப்பா தெரியுது மஞ்சரி. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத தான் நான் சொல்றேன். ஸோ ஸ்டாப் இட் மஞ்சரி. ரயான் ஃபேமிலிக்கு போலாம். எனக்கு ரயான் ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப டீசெண்டா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அவங்க சிஸ்டர் தான் வந்துட்டு இந்த முரண்பாடு பத்தி பேசும்போது படால்னு போட்டு உடைச்சிட்டாங்க.
முத்து அண்ட் மஞ்சரி வந்துட்டு ஒரு இடம் விடல, கார்டன்ல இருந்து கிச்சன் வரைக்கும் எல்லா இடத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க அங்கங்க உட்காந்துட்டு இந்த அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் ரயானுக்கு கொடுத்துருக்க கூடாது, இட் டசன்ட் டிசர்வ் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் பேசிட்டாங்க அப்படின்னுட்டுன்னு அவங்க கொஞ்சம் அவங்க புலம்பல, இவங்க 2 பேர் புலம்பினதை போட்டு உடைச்சாங்க அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ. பட் என்ன ஜென்யூன் பர்சன் ரயான்ன்றத வந்துட்டு இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. அவர் தெலுங்குல தான் சொன்னாரு, அவங்க அம்மாட்ட சத்தம் போடுறாரு, கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறாரு, என்கிட்ட உள்ள சொல்லிட்டீங்க, அதோட நீங்க விட்டுற வேண்டியது தானே, வெளியில எதுக்கு 4 பேர் எதிரில அவங்க 2 பேரை சொல்றீங்க, சிஸ்டர் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னுட்டுன்னு ரயான் கேட்டாரு, அதை தெலுங்குல கேட்டாரு. சோ ஹேட்ஸ் ஆஃப் ரயான், கிரேட்ன்றதை தான் நான் சொல்றேன் நானு. அதுதான் நான் என்ன, இதுதான் வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த கண்டஸ்டன்டோட பேரண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும், ரயானோ வாட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் தான் ஹி செட். என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் என்னென்ன தப்பு பண்றேன் எல்லாத்தையும் கிளீனா சொல்லிட்டீங்க, ஓகே ஃபைன். ஒருத்தரை போயிட்டு ஏன் முகத்துக்கு நேரா பாயிண்ட் பண்றீங்கன்னு, சிஸ்டர் ஏன் பாயிண்ட் பண்றாங்கன்னு கேட்டாரு. ரொம்ப எனக்கு மனநிறைவை கொடுத்த வார்த்தைகளா இருந்தது அது. ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாரும் இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் ஹரிஷ், ரயான் வந்துட்டு டிசர்விங் இல்லன்னுட்டுன்னு மஞ்சரி சொல்லலன்னு சொல்றாங்க. எத்தனை இடத்துல உட்கார்ந்து சொன்னாங்க அவங்க, எப்படி கொடுத்தீங்க நீங்க, அவனுக்கு என்ன பண்ணினா அவன் அப்படின்றதெல்லாம் அத்தனை கேள்வி கேட்டுட்டு அந்த வார்த்தையே சொல்லலன்னுட்டு முத்துக்கிட்டே சொல்றாங்க. அவர் முத்துவா சொல்றாரு, நாங்க அந்த வார்த்தை நாங்க யூஸ் பண்ணல அப்படின்னுட்டு முத்துவா சொல்றாரு. இதுக்கு பேர் தான் பொய் சொல்றது. மஞ்சரியோட அம்மா பாஷையில சொல்லணும்னா இதுக்கு பேர் தான் பொய்க்காரி அப்படின்றத நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம். ரொம்ப தப்புங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. மஞ்சரி ஃபேமிலி ஆக்சுவலி என்ன தெரியுமா ட்ரை பண்ணாங்க, சௌந்தர்யாவை ட்ரிகர் பண்ணாங்க, அருணை ட்ரிகர் பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா, சௌந்தர்யா அருண்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு வெளியில. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ட்ரிகர் பண்ணி, இப்ப சௌந்தர்யா நார்மலா என்ன பண்ணுவாங்க, கோவம் தான், யாராச்சும் சொல்லிட்டாங்க யோசிக்கவே மாட்டா, கத்தி முடிச்சுட்டு தான் யோசிப்பா, கத்த ஆரம்பிச்சிடுவா. சோ இவங்க ட்ரிகர் பண்ணி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பிளான் பண்ணி இவங்க கேம் ஆட வந்திருக்காங்க அங்க. சோ சௌந்தர்யாவை சொல்லிட்டே இருக்காங்க, நானும் அவங்க முடிப்பாங்கன்னு பாக்குறேன், அவங்க பாட்டுன்னு பேசிட்டே இருக்காங்க சௌந்தர்யாவை. நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த பொண்ணு எங்க கத்த போகுதுன்னு பார்த்தா அது அழகா இப்படி பண்ணிட்டு முடிச்சிடுச்சு அந்த பொண்ணு. அது வரைக்கும் சரி. இவங்க என்னத்துக்காகனாக்க இவங்க ஒரு கேம் ஆட வந்திருக்காங்க, சௌந்தர்யாவோட நேம டேமேஜ் பண்றதுக்காக உள்ள வந்து சௌந்தர்யாவை ட்ரிகர் பண்ணிருக்காங்க. சோ மஞ்சரி ஃபேமிலி பத்தி நாங்க இவ்வளவு நாள் மஞ்சரி பத்தி பேசணும். மஞ்சரி ஃபேமிலியோட இந்த ஆட்டிடியூடு ரொம்ப சீப்பா பாக்குறோம் நாங்க, நாட் ஃபேர். என்ன சொல்றது, வயசுல பெரியவங்க நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்கன்றப்ப வந்துட்டு அடுத்த ஜெனரேஷன் நம்மகிட்ட என்ன கத்துக்கோன்றதுதான் நான் சொல்ல வரேன். சோ திஸ் வாஸ் நாட் அட் ஆல் நைஸ். ரொம்ப கேவலமா இருந்தது. ரயானோட ஃபேமிலி வந்தது எப்படி இருந்தது ஹரிஷ்? ரயானோட ஃபேமிலி அவங்க உள்ள வந்தாங்க, பேசினாங்க, ஓகே. அவங்களுக்கு ரயானோட சிஸ்டர் வந்து ரொம்ப ஓப்பனாவே சொன்னாங்க, நீ வந்து ஜாக்லினை ரொம்ப நம்புற, ஆனா ஜாக்லின் கூட உனக்கு சப்போர்ட்டிவா இல்லை அப்படிங்கறத ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து எனக்கு என்ன பொறுத்தவரை ஷீ ஸ்பீக்கிங் ஃப்ரம் அவர் மைண்ட். அவங்க வந்து நினைச்சதை பேசிட்டாங்க, கொஞ்சம் உண்மையா பேசிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் நான். பட் அதுக்கப்புறம் ரயானை குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எப்படி வந்து ரவீனாக்கு லாஸ்ட் சீசன்ல எப்படி வந்து ஒரு ஆன்டி யூஎஸ்ல வந்து குழப்பி விட்டு போனாங்களோ, அது மாதிரி ரயானை குழப்பி விட்டு போயிட்டாங்க அவங்க சிஸ்டர்ன்னு பாக்குறேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் ரவீனா லாஸ்ட் சீசன்ல அவங்க கேமே ஆடல, அவங்க கம்ப்ளீட்டா டவுன் ஆயிட்டாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்லயே சுத்திட்டு இருந்தாங்க. அந்த கன்ஃபியூஷன் தான் அவங்களுடைய கேமை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுச்சு. இப்ப ரயானா அப்படிதான் சுத்திட்டு இருக்காரு. அவங்க வந்துட்டு போனதுல இருந்து அடுத்து என்ன பண்றது, எப்படி நம்ம வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல சர்வே பண்றதுன்னு தெரியாம, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க தெரியாம ரொம்பவே திணறிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு ஃபுல்லா அப்படிதான் இருக்காரு ரயான். நேற்று ஈவினிங்ல இருந்து அப்படிதான் இருக்காரு. ஜாக்லின் வந்து போய் பேசுறாங்க, சில விஷயங்கள் வந்து கன்வே பண்ணி ஜாக்லின் அதை அவங்க ரயானை வந்து மாத்தணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து ரயானுக்கு அந்த விஷயங்கள் அப்படியே தான் இருக்கு, அதுவும் மாறின மாதிரி இல்லை. இப்பவும் சௌந்தர்யாவோட ஃபேமிலி வந்தப்போ கூட அவரால் இன்னும் அதை வந்து மாற முடியல, அப்படியே தான் இருக்காரு, ரொம்ப டவுனா இருக்காரு. ஸோ அந்த வகையில நீங்க அந்த இவ்வளவு குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். இவ்வளவு குழப்பறதுக்கு
நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க நார்மலா விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டு போயிருக்கலாம் நீங்க. பட் கம்ப்ளீட்டா குழப்பி விட்டு போயிட்டீங்க அவரை. நீ அவர் என்ன கேம் ஆடுவாருன்னு அவருக்கே தெரியல. அதுதான் வந்து அவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாரு. அந்த பிளானை நீங்க கம்ப்ளீட்டா உடச்சு விட்டு போயிட்டீங்க. இப்ப அந்த பிளான் இல்லாம வேற பிளான் அவரால் போட முடியாம இருக்கிற 2 வாரத்துல நம்ம எப்படி சர்வைவ் ஆகணும்னு அவருக்கு தெரியல. அது ரொம்ப கன்ஃபியூஷன் சுத்திட்டு இருக்காரு ரயான். இந்த கண்டிப்பா. கன்ஃபியூஷன் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் இருக்குங்கிறப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் கொடுக்குறீங்க அவருக்கு அப்படின்னு எனக்கு புரியல. ஃபேமிலியா வரீங்க அப்படின்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கணும். அவர் வந்து நல்லா ஆடுறாரா, நல்லா ஆடலையா அப்படிங்கறத சொல்லலாம். நீங்க ஜாக்லின் வந்து உங்களுக்கு ஃபேவரா இல்ல அப்படிங்கறது நீங்க உடச்சது ஓகே. அது வந்து நீங்க சௌந்தர்யாவை பத்தியும் நீங்க அப்படிதான் சொல்லணும் என்ன கேட்டா. ஏன்னா அப்பதான் வந்து ரயான் வந்து அவருடைய கேம் ஆடுவாரு. இல்லைன்னா சௌந்தர்யாக்காகவும் ஜாக்லினுக்காகவுமே வந்து அவர் ஆடிட்டு இருந்திருப்பாரு. நீங்க சௌந்தர்யாவும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது பண்ணீங்க ஓகே, அதெல்லாம் ஏற்புடையது. என்னை பொறுத்தவரை ரயானோட சிஸ்டர் அதெல்லாம் கரெக்டா பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ரயானோட கேமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாரு, அதை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு நீ தனியா ஆடு, நீ வேற மாதிரி ஆடு, நீ வந்து என்னது டாஸ்க் பீஸ்ட்ங்கிறாங்க. டாஸ்க் பீஸ்ட்ங்கிற அளவுக்குலாம் நான் பார்த்தது இல்லை ரயான் இது வரைக்குமே. இது வரைக்கும் டாஸ்க் பீஸ்ட் நான் பார்த்ததில்ல. 1-2 டாஸ்க் வந்து அவர் பண்றாரு. அவர் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஓகே. பட் அதுக்காக டாஸ்க் பீஸ்ட்ன்னு நான் சொல்ல மாட்டேன். டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னா என்னை பொறுத்தவரை அந்த இடத்துல வந்து முத்துக்குமார் சொல்லுவேன் நானு, ஜாக்லின் சொல்லலாம். 2 பேரும் வந்து அவங்க போற டாஸ்க் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி பண்றாங்க. ஸோ அந்த 2 பேரை சொல்லலாம் நம்ம. பட் ரயானா டாஸ்க் பீஸ்ட்ன்னு சொன்னதெல்லாம் நான் அதை ஏற்க முடியாத விஷயம். அது எந்த வகையில அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் இவ்வளவு கன்ஃபியூஷன் பண்ணிருக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஒரு அம்மாவை இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இந்த மசாஜ் எல்லாம் பண்ற ஒரு அம்மாவை என்னால அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்றாங்க. அது கரெக்ட் தான் அது. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அது எல்லாரும் பார்க்கறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் அது அருவருப்பா தெரியும். இது ஒரு அம்மா பார்க்கறப்போ அந்த இடத்துல வந்து முள்ளு மேல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் பெத்தவங்களுக்கு. சோ ரயானுக்கு இது முதலே தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃபைன், அவன் இன்னோசென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம போலாம். நீ இப்ப சொல்ற பாரு இந்த டாஸ்க் பீஸ்ட் பத்தி நீ சொல்றப்போ தீபக்கோட வைஃப் எல்லாம் கூட வந்துட்டு ரொம்ப நல்லா விளையாடுறாரு அது இதுன்றாங்க. 2 பேருமே மீடியா பீப்பிள், நல்லா மீடியால நல்லா எப்படி ஆக்ட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சு வந்து நல்லா ஒரு அழகா ஒரு டிராமா பண்ணிட்டு போயிட்டீங்க. தீபக் என்ன ஆடினாருன்னு கேக்குறேன் நானு. 4 வாரம் வெட்டியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. காலு பிரச்சனைனாக்கா தயவு செய்து வெளியில போங்கன்ற நானு. எதுக்கு நீங்க அடுத்த இப்ப நீங்க எப்படின்னாக்கா ஆடாத 4 வாரம் ஆடாத மனுஷன் இப்போ ஃப்ரீ ஸ்டாக்ஸ் வரைக்கும் வராராமா. ஆடிட்டு இருந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டாக் அபவுட் ரியா, தர்ஷா குப்தா, இவங்க எல்லாம் ஆடிட்டு தானே இப்ப இருந்தாங்க. தர்ஷிகா வந்துட்டு தானே கெடுத்துக்கினாங்க. ரொம்ப நல்ல கேம் பிளேயரு, தானே கெடுத்துக்கினாங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு டிசர்வ்ஸ் ஃப்ரீ ஸ்டாக்ஸ்ன்றத நான் சொல்றேன் நானு. விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றதுக்காக மட்டும் வந்துட்டு தீபக் வைஃப் எல்லாம் வர வச்சு நீங்க ஹானர் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் இது பார்க்கப்படுது. சோ அந்த ஹானரை வந்துட்டு அவங்க ஏத்துட்டு ஒரு பெருந்தன்மையா வந்து போயிருக்கணும்ன்றதுதான் நான் சொல்றேன் நானு. குட்டி பையன் அழகா வந்தான், அழகா போனா, அந்த பையனால எந்த இதுவும் கிடையாது. பட் அவங்க வைஃப் பண்ணினது எக்ஸ்ட்ராடினரி. அவார்டு கொடுக்குற அளவுக்கெல்லாம் பண்ணிட்டு போனாங்க உள்ள. ரொம்ப நல்லா பண்றடா, ரொம்ப நல்லா, என்னடா பண்ண நீன்றதான் நான் கேக்குறேன் நானு. அந்த அளவுக்கு பேசினாங்க. இதுல நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நீங்க வந்துட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க ஓகே, அது வந்துட்டு நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு தான் பண்ணணும். இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு பண்றதுக்கு நீ யாரு நீ? அது ஓகே. நீ லாஸ்ட்ல வந்துட்டு சௌந்தர்யாக்கு முடியெல்லாம் சேர்த்து போ எல்லாம் வேற போட்டுட்டு இப்படி இருக்கணும். who are you to say that? இப்போ ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லைன்னுட்டு யாருன்னா சொன்னாக்கா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பேசுறதுக்கு பத்தி நீ யாருன்னுட்டுன்னு ஒரு பையனை கேட்கிற மாதிரி தான் நாங்க கேக்குறோம் நாங்க. who are you to suggest what is good to her? இப்ப அவங்க வீட்டுல அவங்க அப்படி இருந்திருக்காங்க. இப்போ அந்த அவங்க பண்ணின சீரியல்லையும் அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட், அவங்க பேசுறது எது சூட் ஆகுதுன்னு பாக்கணும். அவங்களுக்கு எது அழகா தெரியுது. she is grooming. சௌந்தர்யா வந்துட்டு எந்த இடத்துலயும் அசிங்கமாவே இல்ல. அப்படி இருக்கும் போது நீ இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு போவெல்லாம் போட்டுட்டு அடுத்தவங்களோட அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி கொடுத்துட்டு போறதுக்கு நீ யாருன்னு கேக்குற. நீ தீபக் வைஃப், தீபக்க பார்க்க வந்த ஆஃப்டர் 75 days அவன்கிட்ட பேசு. அவன்கிட்ட என்ன சொல்றது, என்ன பேசணுமோ பேசு, எவ்வளவு எந்து கொடுக்கணுமோ கொடு.
அது பண்ணிட்டு போ, உனக்கு முரண்பாடு யாருன்னு கேட்டாக்கா அதை சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு உட்காந்து இங்க ஜடலாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு, போனிடைல் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்ன்றது சொல்றோம். ஏன் பண்ணாங்கன்றத கேட்கறத விட ஒருத்தரோட ஸ்டைல நீ மாத்தணும்னு நினைச்சதா, அவங்க பெர்மிஷன் இல்லாம நீ மாத்தணும்னு நினைச்சது ரொம்ப தப்பு. நீ அந்த அளவுக்கு ரைட்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்றத நான் சொல்றேன். சௌந்தர்யா கிட்ட நீ அந்த அளவுக்கு ரைட்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் யூஆர் ஸ்ட்ரேஞ்சர் டு சௌந்தர்யா. தீபக் தான் வந்துட்டு பழக்கம் கண்டஸ்டன்ட். தீபக் வைஃப், தீபக் பையெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர், அவ்வளவுதான். சோ உங்க லிமிட்டை தாண்டி நீங்க ஆடிட்டு போயிட்டீங்கன்றதுதான். சௌந்தர்யா வந்து தீபக்கோடைய வைஃபையும் சன்னையும் பாத்திருக்காங்க, பேசியிருக்காங்க. பட் 2 பேருக்குமே அது ஞாபகம் இல்லை. அதுதான் வந்து அது ஒரு காமெடியாவே இருந்தது. ஏன்னா சௌந்தர்யாவே சொல்றாங்க, நான் பார்த்திருக்கோம் பேசிருக்கோம், எனக்கு அது ஞாபகமே இல்லை அப்படிங்கிறாங்க சௌந்தர்யாவே. அதுதான். அண்ட் நீங்க வந்து முடி போ போட்டுக்கணும், இதெல்லாம் போட்டுக்கணும், ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது ஏதோ நார்மலா சொன்ன மாதிரி தான் நான் பாக்குறேன். அது வந்து பெரிய இஷ்யூவா எனக்கு தெரியல. பட் ஸ்டில் சௌந்தர்யா அப்படிதான், அவங்களுடைய கேரக்டர் அப்படிதான். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிற ஒரு கேரக்டர். அவங்க வந்து அந்த முடியெல்லாம் அப்படிதான் விரிச்சு போட்டு தான் மேக்சிமம் இருப்பாங்க. அவங்க கார்ல போறப்பயும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அது வந்து நார்மல், அது சௌந்தர்யாவுடைய நார்மல் லைஃப்ல ஒண்ணு. அது மாறுறது அப்படிங்கிறது சௌந்தர்யா மாத்தினா மட்டும்தான் உண்டே தவிர நம்மளால மாத்த முடியாதுதான். ட்ரை பண்ணாங்க, அது முடியல. பட் அது ஏன் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்விதான். அது ஏன் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நார்மலா தான் பண்ணாங்க, பிரச்சனை எல்லாம் இல்ல, நார்மலா தான் பண்ணாங்க. பட் வைன்றதுதான் மை கொஸ்டின். ஹூ ஆர் யூன்றதுதான் மை கொஸ்டின். நீ வந்து ஒரு கண்டஸ்டன்ட்ட உள்ள பார்க்க போற, ஹூ ஆர் யூ டு சௌந்தர்யா டு டூ தட்? வி ஃபேன்ஸ் ஆதே, வி ஃபேன்ஸ். இப்போ வந்துட்டு ஃபேன்ஸுங்க வந்துட்டு என்ன சொல்றது, அட்வைஸ் பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை கூட வந்துட்டு சொல்ற ஃபேன்ஸுக்கு சொல்ற அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஷி ஹேஸ் சம்திங், ஷி ஹேஸ் டு திங்க் அபவுட் இட், ஷி ஹேஸ் டு அனலைஸ் அபவுட் இட், and then she will implement. ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு அவ முடிய பிடிச்சி இழுத்து போ எல்லாம் போடுறது வந்துட்டு, எனக்கு வந்து அடுத்தவரோட உடம்பு மேல கைய வைக்கிற அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? தீபக்கு அந்த பிங்க் கலர் போயிட்டு சௌந்தர்யா தொட்டப்போ தீபக் என்ன சொன்னாரு? என் மேல கைய வைக்க உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஓகேவா? நவ் ஐ எம் ஆஸ்கிங் யூ தீபக், who gave the rights to your wife to place a hand on சௌந்தர்யா's hairன்றது தான் நான் கேட்கிறேன். நான் the same question நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது கர்மா இஸ் பூமராங். இது நீ என்ன சொன்னியோ அதே வார்த்தை நான் இன்னைக்கு கேட்கிறேன். நானு நீ யாரு? உன் வைஃப் யாரு? சௌந்தர்யாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு? ஏன் வந்துட்டு அவங்க மேல கைய வைக்கிறீங்க ஒருத்தர் மேல? நீங்க இப்ப நம்ம அதுக்குதான் சொல்றது, பேசுற இடத்த ஜாக்கிரதையா பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ இப்ப இந்த பீஸ் டாஸ்க்னு பேசுறப்போ இது வந்தது எனக்கு. இன்னைக்கு காலையிலயா நைட்டா தெரியல, அருண் ரொம்ப புலம்பி தீர்த்துட்டாரு. யார் வந்தாலும் முரண்பாடுனா அருண் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அருண் வெயிட் டில் ஃப்ரைடே அப்படின்றதான் நாங்க சொல்றோம். உங்க வீட்லயும் வருவாங்க. சியர் அப் அருண். ஷோவே ஒரு 4 பேரால தான் ஓடுது, அதுல நீயும் ஒருத்த. ஸோ பி ப்ரௌட் அபவுட் இட். அத என்ன சொல்ற, ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னாக்கா விட்டுடு. ஒருவேளை அது அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மாக்கிங்கா இருக்கும் என்னமோன்ற மாதிரி நினைச்சு விட்டுட வேண்டியதுதான். அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வில் கோ டு சவுண்ட் ஃபேமிலி. சவுண்ட் ஃபேமிலி உள்ள வந்தாங்க. சவுண்ட் ஓடி போயிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சாங்க. அவங்க அண்ணாட்ட கனடால கேட்டாங்க, ஏனோ நீனும் வந்திருந்தியா அப்படின்னுட்டுன்னு கேட்டாங்க. என்னடா நீ வந்திருக்க அப்படின்னுட்டுன்னு கேட்டாங்க. ஏன்னா அவன் வருவான்னுட்டுன்னு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க பிரதரை. ஸோ அது கனடால கேட்டது ரொம்ப கியூட்டா இருந்தது. நம்மளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் அது டச்சிங்கா இருந்தது. அது இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு சவுண்ட் ஃபேமிலி உள்ள எல்லாம் வந்து பேசுறப்போ அவங்க அம்மாவும் பொண்ணும் சம்திங் தேர் ஷேரிங்னாக்கா ஏதோ 1-2 லாங்குவேஜஸ் கனடா வந்துடும் தான். ஸோ அது வரப்போ மஞ்சரி வந்துட்டு அங்கேயே சொல்றாங்க, தமிழ்ல பேசுங்கன்னு சொல்லிட்டுன்னு ஷீ கமாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர்டர்ஸ்ன்னு சொல்லலாம். சும்மா சொல்லல, தமிழ்ல பேசுங்க எங்களுக்கும் புரியணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. ஷி கமாண்ட்ஸ், தமிழ்ல பேசுங்க அப்படின்னுட்டு ஷி கமாண்டட். சோ நான் என்ன கேட்கிறேன், நீ என்னமா எல்லாருக்கும் புரியுற மாதிரியா பேசிட்டு இருக்க? நாங்க ஆரம்பத்துல இருந்து உன்னை இதை தானே சொல்லிட்டு இருக்கோம், மத்தவங்களுக்கு புரியுற பாஷையில பேசுமான்றது தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீ பண்ணா ஒண்ணு, மத்தவங்க பண்ணா ஒண்ணா? அது எப்படி, என்ன வகையில நியாயம்? அண்ட் நீ பார்த்தேன்னா சௌந்தர்யா ஃபேமிலி வந்தப்போ மஞ்சரி வாஸ் வெரி ஆக்டிவ்.
வாங்கோ வாங்கோ வாங்கோன்னுட்டு. ஏன் தெரியுமா? இவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப சௌந்தர்யா பேரண்ட்ஸ் வந்துட்டு திரும்ப அட்டாக் பண்ணா என்ன பண்ண முடியும் மஞ்சரினால? ஆனா சௌந்தர்யா ஃபேமிலி ரொம்ப டீசெண்டா வந்தாங்க, டீசெண்டா போனாங்க. ரொம்ப நல்ல ஃபேமிலின்றத தான் நாங்க சொல்ல வரோம். இப்ப நீங்க வந்துட்டு அந்த பாஷை புரியலன்றதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாலாம் அவங்க பேசிட்டு இல்ல. அந்த 1, 2 வார்த்தைக்கே வந்துட்டு நீங்க அவ்வளவு ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு தேவையில்லை. நேத்து நம்ம லாஸ்ட்லி அப்பா பத்தி பேசணும். லாஸ்ட்லி அப்பா இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னுட்டு. ஆனா அதே மாதிரி ஒரு இன்னொரு அப்பாவை நான் எதிர்பார்க்கல. இது சவுண்டோட அப்பா ரியலி கிரேட். எத்தனை கேள்வி கேட்டார் தெரியுமா சௌந்தர்யா கிட்ட? அந்த மீட்டிங், கார்ப்பரேட் மீட்டிங், அந்த லேபர் இஷ்யூ, அந்த மீட்டிங் அப்போ காலை நீட்டிட்டு நீ சாப்பிட்டுட்டு இருக்க, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அத கேக்குறாரு. மஞ்சரியோட அம்மா வந்து உன்னை குற்றவாளி மாதிரி உன் பொண்ணை கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி அவ்வளவு ஹர்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நத்திங் இஸ் இன் இஸ் மைண்ட். அவர் கேக்குறாரு, நீ மஞ்சரிய கிண்டல் பண்ற விஷயத்த பத்தி எல்லாம் பேசுறாரு, அதெல்லாம் தப்புன்னு சொல்றாரு. பிக் பாஸ் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நீ பண்ண வேண்டியது தானே. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்க நீ இப்படி கிடையாது இல்ல வீட்டுல அப்படின்றத அவங்க அப்பா ரொம்ப அழகா தெளிவா சொன்னாரு. ரியலி ஐ வாஸ் ஷாக்டு. எனக்கு எங்க அப்பாவை பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம மேலதான் குற்றம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்தது. இதுல அவங்க அம்மா, நீ 10 விஷயத்துல 2 விஷயத்த மட்டும் புரிஞ்சிட்டு சண்டைக்கு நடுவுல நீ போயிடுற, உனக்கும் அந்த சண்டைக்கும் சம்பந்தமே இருக்காது, ஃபுல்லாவும் நீ புரிஞ்சுக்கிறது இல்ல, அந்த 2 விஷயத்த வச்சு சண்டை போடுற அப்படின்னுட்டு சொல்றாங்க. யாருக்குன்னா நடிப்பு நல்லா சொல்லாத, யாருக்குன்னா ஒரு தலைவலி வந்தா கூட உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னுட்டு விசாரி அப்படின்றது சொல்லி தராங்க. ஜாக் பின்னாடி பேசுறதெல்லாம் தப்பு. உனக்கு ஜாக் மேல வந்துட்டு எதனா பிரச்சனைனாக்கா ட்ரை டாக் டு, ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு நேருக்கு நேர் மூஞ்ச பார்த்துட்டு பேச ஆரம்பி அப்படின்றது அந்த இஷ்யூவை இது பண்ணாங்க. அவங்க பிரதர் வந்துட்டு இன்னும் ஒரு படி மேல போயிட்டாரு. மத்தவங்கள அறிவு இல்ல சென்ஸ் இல்லன்னு சொல்றியே, அது உனக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. திஸ் இஸ் ஃபேமிலி. அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. நம்ம தப்பு என்னன்றத பார்த்துட்டு நம்மள சரி பண்ணணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் சௌந்தர்யா இனிமேல் டவுன் ஆயிடுவாங்களோன்ற பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா இது பிளஸ்ன்னு சௌந்தர்யாட்ட எதுவுமே சொல்ல. உங்களுக்கு யார் மேல முரண்பாடுன்னு கேக்குறப்ப கூட சௌந்தர்யாவோட அப்பா சௌந்தர்யாவை தான் சொல்றாரு. அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. சௌந்தர்யா வந்துட்டு மத்த விஷயம் மாதிரி அதை தூக்கி போட்டுட்டு போவாங்களா, இல்ல ஹர்ட் ஆகுவாங்களா, இல்ல நம்ம இது தப்பா போகுதுன்னு நினைப்பாங்களா, இல்ல நம்ம டோட்டலா சேஞ்ச் ஆகணும்னுட்டு இப்ப இந்த லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணி எதனா சொதப்ப போறாங்களா, என்னன்றது தெரியல. பட் த ஃபேமிலி வாஸ் வெரி குட். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு சி சௌந்தர்யாஸ் ஃபேமிலி தே. ஒரு கர்நாடகாஸ், கர்நாடகாக்காரங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழுக்கு மரியாதை கொடுத்து தமிழ் ஷோல இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு விதமா நடந்துட்டு போனதை வந்துட்டு நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். அப்பா அம்மா எப்படியோ அப்படிதான் பொண்ணுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் வந்ததுலயே வந்துட்டு சௌந்தர்யா ஃபேமிலி, விஷாலோட அப்பா, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. சௌந்தர்யா ஃபேமிலி வந்தது எப்படி இருந்தது ஹரிஷ்? நான் இந்த விஷயத்துல வந்து நஞ்சுடன் சார் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு சல்யூட் சார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றது, முரண்பாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்றப்போ முரண்பாடுகளை களையணும் அப்படிங்கறத தாண்டி சில இடங்கள்ல பகையெல்லாம் வளர்க்கறதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன். பட் இங்க வந்து அப்படியே மாறி இருக்கு. முரண்பாடு என் பொண்ணுகிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டாரு. நம்ம சைட்ல தான் இருக்கு முரண்பாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனா பேசுனாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா எந்த இடத்துலயுமே வந்து யாரையும் குறை சொல்லல. அவங்க வந்த வேகத்துல சௌந்தர்யா என்னெல்லாம் வந்து விட்டுட்டாங்க இந்த கேம்ல, என்னெல்லாம் வந்து அவங்க பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. சௌந்தர்யாவுடைய அந்த ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, பட் வந்து அது அடுத்தவங்களுக்கு அது எப்படி போய் சேரும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அடுத்தவங்க பேசுனா அதை பேசும்போது முழுசா கேட்கணும். முழுசா கேட்காம நீ அவங்க பாதி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அது கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ போயிடுற, அதுவே அவங்களுக்கு வந்து உன் மேல வெறுப்பு ஏற்படுத்திடும். அதெல்லாம் வந்து நீ மாத்திக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டாதான் உனக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும்.
இல்லைன்னா நீ பாதியில அதை கேட்டுட்டு நீ பாதியில அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற, அது வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்லின் பத்திலாம் நீ வந்து பின்னாடி பேசக்கூடாது. ஜாக்லின் கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம், ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா டைரக்டா ஜாக்லின் கிட்டே பேசிடு அப்படின்னு சொல்றப்போ இவங்க சொல்றாங்க, நான் பேசிடுவேன், ஆனா அந்த பொண்ணு என்ன நினைக்கும் தெரியல அப்படின்னு சொல்றப்போ, அதெல்லாம் நீ பத்தி கவலைப்படாத, எதை பத்தியும் கவலைப்படாத, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு எதுனாலும். நீ எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டு இருக்கியோ எல்லாருக்கிட்டையும், அதே மாதிரி ஜாக்லின் கிட்டயும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு. ஜாக்லின் கிட்ட நீ ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினாதான் ஜாக்லின் உங்ககிட்ட என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது தெரியும். எதனால வந்து நீ அவகிட்ட முரண்படுறங்கிறது தெரியும். அப்பதான் அவளை மாத்திக்க முடியும், நீயும் அதுக்கேற்றபடி மாற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாமே அந்த ஒரு 1.5 hours போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கான்வர்சேஷன் எல்லாமே அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு. இதுதான் வந்து தேவை அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க வந்து பிக் பாஸ் உள்ள வந்த உடனே பிக் பாஸ் வந்து முரண்பாடுகள் இருக்கான்னு சொன்ன உடனே எப்படா நம்ம வந்து அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கலாம், எப்படா நம்ம வந்து கேள்வி கேட்கலாம்னு இல்லாம தன்னுடைய ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த கண்டஸ்டண்டா உள்ள போய் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது அதை எப்படி மாத்தணும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து என்னை பொறுத்தவரை கரெக்டா இருக்கும்னு நான் பாக்குறேன். அந்த அந்த வகையில லாஸ்ட்லி அவரோட அப்பா எப்படி பண்ணாரோ அதே ஃபார்மேட்டா அப்படியே வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ சௌந்தர்யாவோட அப்பா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில ரொம்பவே அழகா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு. அண்ட் அவங்க பிரதர் வந்து இனிமே அழகா தான் பேசினாரு. அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். பட் வந்து அவர் ரொம்ப அழகா சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. நீ வந்து ஒருத்தரை திட்டிட்டு போயிடுறங்கிறப்போ அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு வலிக்கும், அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியல. பட் அவங்க அதே விஷயத்த உனக்கு சொல்லும் போது உனக்கு அது ஹர்ட் ஆகுதுங்கிறீல, அப்ப அதே மாதிரி தானே அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். உனக்கு வந்தா ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்தா ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டதும் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் மாறுச்சு. அப்போ சௌந்தர்யா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஆனா இவ்வளவு பேசி இவ்வளவு நடந்தும் சௌந்தர்யா வந்து எந்த இடத்துலயும் மாறினதை நான் பார்க்கல. ஸ்டில் ஆக்டிவ். அவங்க வந்து இன்னுமே ஜாலியா இதை ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஷீ நோஸ் அவங்களுக்கு வந்து எதெல்லாம் அவங்க கிட்ட ஃபிளா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவங்களே அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, அப்பாவே சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்போ இதுக்கு மேல நான் மாத்திக்கல அப்படின்னா கடவுளே வந்து சொன்னாலும் அது ஒண்ணும் மாத்த முடியாத நிலைமை ஆயிடும். அதனால நான் அப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் மாத்திக்க போறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து தான் வந்திருக்கு. அது வந்து மறுக்க முடியாத விஷயங்கள். ஏன்னா அவங்க ஃபேமிலியில அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்ததுதான் உண்மை. அதுதான் உண்மை ஆக்சுவலா. பட் வந்து பெரிய அளவுல ரியாக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க உங்க ஃபேமிலிலயும் வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படிதான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன். இவங்களா வந்து கிரியேட் பண்ணி பண்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த ரியாக்ஷன்ஸும் கூட நீங்க கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க அப்படின்னா அது மாத்திக்கிறது பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். பெட்டர் அதுதான். சோ சௌந்தர்யாவும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ராணுவ வீட்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க பிரதர் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து உள்ள வந்தது, டாக்டர் மாதிரி எல்லாம் வந்து ஏதோ பிராங்க் எல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. அந்த முரண்பாடுன்ற கேள்விக்கு அவங்க சிஸ்டர் வந்துட்டு சௌந்தர்யாவை பார்த்து கேள்வி கேட்டாங்க. ஒருத்தர் வழியில துடிச்சிட்டு இருக்காரு, நீங்க அது நடிப்புன்னுட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னுட்டுன்னு. ஓகே ஃபைன், அது வந்துட்டு தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் மேல இருக்கிற பாசம் தெரிஞ்சது அதுல அத வந்துட்டு நாங்க பார்க்கல, நாங்க தப்பாவே பேச முடியாது. அது ஷி ஹேஸ் டு ஆஸ்க். ஏன்னா ஒரு அண்ணனுக்காக தங்கச்சி கூட கேள்வி கேட்கலனாக்கா யார் கேட்பாங்க? அது வந்துட்டு அக்செப்டடு. அவங்க ரொம்ப எல்லாம் வந்துட்டு ஒரு குற்றவாளி மாதிரி எல்லாம் திருச்செல்லாம் இல்ல. ஹவு கேன் யூ சே தட்? உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ராணவோட சிஸ்டர் வந்து சௌந்தர்யா கிட்டே பேசினாங்க, நான் கேள்வி கேட்ட தப்பா எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னாங்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. நான் கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு அது இஷ்யூவா இல்லை. பட் ஸ்டில் கேட்கணும் அப்படிங்கிறதுனால நான் கேட்டேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அது சாஃப்டா போன மாதிரி தான் நான் பார்த்தேன் அந்த கேள்வி கூட. ஆமா, இல்ல அவங்க கேட்டது தப்பும் கிடையாது. ராணவ சிஸ்டர் கேட்டது தப்பு கிடையாது. ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் மேல எவ்வளவு பாசம் இருக்கும்ன்றது வந்துட்டு அது சொல்லி என்ன பாசமலர்ல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க எல்லாரையும். சோ அதனால அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அண்ணனுக்கு வலிக்குது அப்படின்றப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசுறப்போ அது கேட்டது நான் தப்பா எடுத்துக்கல. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி தான் பிபி சீசன் 8 டைட்டில் வின்னர் ராணவ் தான். அது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்கன்றது தான் ஆல்மோஸ்ட்.
எப்பயோ நடந்து முடிஞ்ச பர்த்டேக்கு ராணவோட அப்பாக்கு வந்துட்டு கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. இது அவசியமா பிக் பாஸ்ன்றத நான் கேக்குறேன். இது அவசியமா விஜய் டெலிவிஷன் கேக்குறேன். இது பண்ணிட்டு இருக்கிற எண்டமோல் பானர்ஜி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நான் கேக்குறேன். நானு இஸ் திஸ் அ ஃபேர் கேம்னு கேக்குறேன். என்னைக்கோ முடிஞ்ச ஒரு பர்த்டே வை டு செலிப்ரேட்ன்றத தான் கேக்குறேன். மத்தவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லையா? இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி இருக்க பர்த்டே வந்தது கூடதான் இருக்கட்டுமே, நான் அவங்களுக்கு கூப்பிட்டு கட் பண்ணிருக்க கூடாதா? இப்ப வந்த ஒரு 4-5 ஃபேமிலிக்கு என்ன ரீசன்காக நீங்க கேக் கட் பண்ணீங்க அப்படின்றது புரியல. இட் வாஸ் ரியலி அ டர்ட்டி கேம் அப்படின்றத நான் ரெஜிஸ்டர் பண்றேன். இதுல வந்துட்டு இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப இது இந்த கேக் கட்டிங் மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயம் வந்துட்டு இருக்கு. இந்த இதுல ராணவ் வந்துட்டு தொடர்ந்து ஏஆர்எம்னுட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது வந்துட்டு என்னன்னுட்டு நாங்க இருக்கிறவங்களுக்கே புரியல. பட் மக்களுக்கு புரியணும்ன்றது சொல்றேன். 2017 பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த 17 டைட்டில் வின்னர் வந்துட்டு ஆரவ். சோ அது ஏ. 18 டைட்டில் வின்னர் வந்துட்டு ரித்திகா ஆர். 19 டைட்டில் வின்னர் வந்துட்டு முகின்ரா எம். இதுதான் அந்த ஏஆர்எம். அப்ப 2020க்கு ஆரி, 21க்கு வந்துட்டு ராஜு, அதுவும் ஏஆர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 22 வந்துட்டு அசீம், அது முகமது அசீம். சோ எம். ஏஆர்எம். இப்போ லாஸ்ட் சீசன் வந்துட்டு அர்ச்சனா. சோ இந்த சீசன் வந்துட்டு ஆர். சோ ராணவ் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டாரு. அது பிக் பாஸ் எல்லாம் டிசைட் பண்றோன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. பிக் பாஸ்க்கு எல்லாம் இங்க வேலையே கிடையாது. ராணவோட அப்பா எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. விஜய் டிவி அதை கேக் வெட்டி இப்பவே கொண்டாடவும் செஞ்சிட்டாங்க. இது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு, ரொம்ப சீப்பா இருக்கு. இது ஒரு கேம் மாதிரி தெரியல, இது வேற மாதிரி இருக்கு. இது ஏதோ அரசியல் நிகழ்வு மாதிரி இருக்கு எங்களுக்கு. இது நல்லா இல்லை, எங்களுக்கு இன்னைக்கு பிடிக்கலன்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். சோ இவங்களுக்கு ஏன்னா விஜய் டிவி மோஸ்ட்லி ஸ்பான்சர் பண்ற ப்ரோக்ராம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பான்சரை ஏமாத்துறீங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் வருது. நான் திரும்பி சொல்றேன், விஜய் டிவி நாங்க ஒரு கோவில் மாதிரி நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்களை உருவாக்கி இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சீப் கேம்க்கு போக வேண்டாம்ன்றத ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறோம். திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர்ன்றத நாங்க சொல்றோம். வேற என்ன ஆச்சு ஹரிஷ் ராணவ் வீட்டுல வந்தது? ராணவ் ஃபேமிலி வந்து உள்ள வந்தப்போ அது அழகா இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த ஃபேமிலியிலேயே பிடிச்ச 2 கேரக்டர் அப்படின்னா அவங்களுடைய அம்மாவும் அவங்க சிஸ்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரா இருப்பாங்க. ஏன்னா பையன் மேல என்ன பிரச்சனை இருந்தாலும் பையனை விட்டு கொடுக்காத ஒரு அம்மா. அது நிறைய ஃபேமிலியில இருக்காங்க. பட் ஸ்டில் அது பார்க்கறதுக்கு அழகா இருந்தது அதெல்லாம். பட் 2வது அவங்க சிஸ்டர் வந்து ஃப்ளோல என்ன வருதோ அதை பேசுறாங்க, என்ன தோணுதோ அதை பேசுறாங்க. அதுதான் வந்து அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருந்தது. நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசாம என்ன வருதோ அதை பேசுறது வந்து அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதை தான் அவங்க சிஸ்டர் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த வகையில அதுவும் கொஞ்சம் அழகா இருந்தது, அழகா தெரிஞ்சது. அந்த அவங்க கேள்வி கேட்டது கூட அவ்வளவு அழகா தான் இருந்தது. எங்கேயுமே வந்து சௌந்தர்யா குற்றவாளி போல காட்டாம, சௌந்தர்யா வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லாம, நான் வந்து அந்த காலேஜ்ல இருந்தேன். நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தேன். நீங்க அதை நடிக்கிறான்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் இதாச்சு. நாங்க காலேஜே அழுதுட்டேன் அப்படின்னாங்க. ஸோ இவங்க சொன்னதை வச்சு சௌந்தர்யாவும் ஒரு அழுகிற இடத்துக்கு தான் போனாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுடைய கண்ணில் அந்த டியர்ஸ் வரதெல்லாம் பார்க்க முடியுது. பட் அதுக்கப்புறம் அதை அப்படியே மாத்தி ஓரளவு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அவங்க சிஸ்டர். ஸோ அந்த வகையில இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதுபடி ஹேண்டில் பண்ணி அழகா கொண்டு போனாங்கன்னு பாக்குறேன். அந்த மெச்சூரிட்டியா நீங்க இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது இப்போ இந்த காலேஜ் படிக்கிற இந்த வயசுல அப்படிங்கிறது அது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து 25-26 வயசுல இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த மெச்சூரிட்டி இல்லாம தான் இருக்காங்க. நீ காலேஜ் போற பசங்க எல்லாம் 24 வயசு 25 வயசு வந்தும் கூட மெச்சூரிட்டி இல்லாம தான் இருக்காங்க. நீ பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த மெச்சூரிட்டி இவங்களுக்கு இப்ப இருக்கு அப்படிங்கிறது எனக்கு பொறுத்தவரை ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன். இதுதான் வந்து நாளைக்கு ஃபேமிலிக்கு பெரிய ஒரு பிளஸ்ஸா அந்த ஃபேமிலிக்கு இருக்கும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா அந்த மெச்சூரிட்டி, நீ எதையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த நம்பிக்கை, நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன திட்டமிடல், இதெல்லாம் வந்து அந்த பிளானிங்லாம் கரெக்டா இருந்தது அப்படின்னா, கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா
அதெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு நான் பார்ப்போம். ஸோ அந்த வகையில அவங்களுடைய சிஸ்டர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்பவே அழகா ஹேண்டில் பண்ணாங்க அந்த விஷயத்த. ஸோ அந்த ஓகே. விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க அப்பா வந்து கராத்தே சொல்லி கொடுக்குறேன்னு அதெல்லாம் ட்ரை பண்ணாங்கங்க. அதுவும் பார்க்கறதுக்கு அழகா தான் இருந்தது. கராத்தே சொல்லிக் ம். குடுக்குறேன்னு சொல்லி ட்ரை பண்ணது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருந்தது. அண்ட் ராணுவம் பத்தி அவங்க முத்துக்குமாரனும் மத்த எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அவரும் ராணுவ பத்தி சில விஷயங்கள் சொன்னாரு. வீட்ல இந்த மாரி தான் பிராங்க் பண்ணுவான். பிராங்க் பண்ணி நெறைய விஷயங்கள் பண்ணுவான். எங்களுக்கே அது பார்க்கறதுக்கு இரிட்டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் வீட்ல இங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களும் சொல்றாங்க. எங்களுக்கும் அது இரிட்டேட்டா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்ல காமெடியா போச்சு. அதெல்லாம் ஓகே. பட் இந்த கேக் கட் பண்றதெல்லாம் வந்து தேவையில்லாத, அவசியம் இல்லாத விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன் நானு. ஏன்னா உங்களுக்கு கேக் கட் ஓகே. ஒரு வாரம் தான் ஆகுது அவங்க பர்த்டே முடிஞ்சு அப்படின்னாலும், கேக் கட் பண்ற ம். அளவுக்கு நீங்க அந்த இத சீன கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அப்படி பார்த்தா வந்து கண்டிப்பா. நீங்க கேக் கட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு நீங்க அடுத்து யாருக்கு கேக் கட் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை அடுத்து அர்ச்சனா அவங்க உள்ள வராங்க அப்படின்னா, அர்ச்சனாக்கு நீங்க கேக் கட் பண்ற சீக்வென்ஸ் குடுக்கணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். நீங்க எப்படி கண்டிப்பா. ராணாவுக்கு வந்து நீங்க அந்த ஒரு வாய்ப்பு தர்றீங்களோ, அர்ச்சனாவுக்கும் அந்த அர்ச்சனா அண்ட் அருண் அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஒருவேளை அர்ச்சனா உள்ள வந்தாங்க அப்படின்னா. சோ அந்த வகையில வந்து வரணும்னு தான் எதிர்பார்க்கிறேன். அதான் என்ன பொறுத்தவரை அந்த வகையில நீங்க வந்து அந்த கேக் கட் பண்ற சீன்லாம் அவசியம் இல்லன்னு நான் பார்க்கிறேன். அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு பார்க்கிறேன். ஏன்னா, ராணா ஆஸ் அ கண்டஸ்டன்ட் நல்லா தான் பண்றாரு. நான் இல்லன்னு சொல்லல. அவர் நல்லா தான் பண்றாரு. அவருக்கு என்ன தோணுதோ பண்றாரு. அதை எப்படி வெளியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் அவரே முடிவு பண்ணி, அத அழகா கொண்டு போறாரு. ஓகே. பட் வந்து அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா? அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஏன்னா, எல்லாருமே வந்து ஜாயிண்ட்டா ஒரு கன்டென்ட் குடுத்துட்டு இருக்கும்போது, அவர் தனியா தெரியணுங்கிறதுக்காக இன்னொரு கன்டென்ட் குடுக்குறாருங்கிறப்போ, அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அப்படி பார்த்தா நீங்க அந்த தனியா குடுக்குற கன்டென்ட்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, மத்த எல்லாரும் ஜாயிண்ட்டா குடுக்குற கன்டென்ட்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிடும் அந்த இடத்துல. அத வந்து ம். மேனேஜ்மென்ட் அந்த பிக் பாஸ் டீம் மேனேஜ்மென்ட் அத வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு தெரியல. இது யார் குடுத்த ஐடியான்னு எனக்கு தெரியல. இது பார்க்கறதுக்கு அப்படியே வந்து கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் மீட்டிங்ல வந்து ஒரு தலைவர் கேக் கட் பண்ணி பண்ணா எப்படி இருக்கும்? அது மாரி இருந்துச்சு. அது அப்படிதான் இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு. சோ இது யார் குடுத்த ஐடியான்னு தெரியல. இந்த கண்டிப்பா. ஐடியா தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதான் தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்லணும் இது. சோ சந்துரு சாருக்கும் சொல்றோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றது தான் கேட்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு இது கிடையாது. எலக்ஷன் மீட்டிங் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வை யூ ஷோயிங் ஹீரோயிசம் பொலிட்டிக்கல் ஹீரோயிசம் அப்படின்றது இட்ஸ் டோட்டலி வேஸ்ட்ன்றத நான் சொல்ல வரேன் நான். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பவித்ரா அன்ஷிதா பேரண்ட்ஸ் இன்னும் வரல. நம்ம இப்ப பேசுற வரைக்கும் வரல. இதுக்கு மேல வந்தா என்னன்றத பார்ப்போம். ஸோ டுமாரோ மீதம் இருக்கிற 4 பேரோட பேரண்ட்ஸ்னையும் பார்க்க முடியும். பார்த்துட்டு இப்ப நான் இன்னைக்கு இந்த பவித்ரா அன்ஷிதா அது பார்க்கலாம் ஹரிஷ். பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. நன்றி.